எம்ஜிஆர் ஆட்சி என்றால் ஒன்றுமே செய்ய வேண்டாம். 2 ஏழை பாட்டிகளை கட்டிப்பிடித்து போஸ் கொடுத்தால் போதுமானது. ஆஹா, என்ன ஒரு கருணை என்பார்கள். ஜெயலலிதா ஆட்சினா ஒன்றுமே செய்ய வேண்டாம், இருக்கிற அமைச்சர்களை காலில் விளைவித்தால் போதும், என்ன ஒரு ஆளுமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கலைஞர் ஆட்சி என்றால் பள்ளிக்கூடம் கட்டணும், கல்லூரி கட்டணும், பாலம் கட்டணும், அணை கட்டணும், சிப்காட் கட்டணும், டைடல் பார்க் கட்டணும், குடிசை மாற்று வீடுகள் கட்டணும், சமத்துவபுரம் கட்டணும், வணிக வளாகம் கட்டணும், புதிய பேருந்து நிலையங்கள் கட்டணும், உழவர் சந்தைகள் கட்டணும், மெட்ரோ ரயில் கட்டணும், டிஎன்ஹெச்பி வீடுகள் கட்டணும், அரசு ஆஸ்பத்திரி கட்டணும், தலைமை செயலகம் கட்டணும், சமுதாய கூடங்கள் கட்டணும், அரசு அலுவலகம் கட்டணும், லைப்ரரி கட்டணும், இன்னும் ஏராளம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற மொபைலில் கூகுள் போய் சரிபார்க்கலாம். ஒன்றும் கூட புர்லா இல்லை. யார் ஆட்சி செய்தாலும் செய்யாத சாதனை, 1000 ஆண்டுகளுக்கு கூட செய்யாத சாதனையை திமுக செஞ்சுருக்கு. இதெல்லாம் வரலாறு. இதை கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, அதை பார்த்து படிச்சுக்கலாம். ஏன்னா இதுவுமே பொய் இல்லை, எல்லாமே உண்மை. தமிழ்நாட்டின் நவீன தமிழ்நாட்டின் சிற்பின்னா கலைஞர்னு சொல்கிறாங்களே, காரணம்னா இதுதான். எல்லாமே செஞ்சது கலைஞர் மட்டும்தான். கலைஞர் தான்.